Hi guys, welcome to our channel Cricket Auction Tamil. So இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா Champions Trophy ICC Champions Trophy 2025 so அதோட first match played between the host Pakistan and New Zealand. So அந்த மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So firstly நம்ம எடுத்தோம்னா இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. அண்ட் கராச்சி சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இன்னைக்கு அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன் அவுட்ஃபீல்டு செம்ம குயிக்காக இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பட்ட தெரிச்சிட்டு போகுது. ஏன்னா நான் எஸ்பெஷலி நான் எப்படி சொல்கிறேன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது பாகிஸ்தான் பேட்டிங் இன்னிங்ஸில் எஸ்பெஷலி அதாவது சில ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சல்மான் அலி ஆடினதாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் குஷ்தில் ஷா ஆடின ஷாட்ஸாக இருக்கட்டும், பிஹைண்ட் த விக்கெட் நிறைய ஷாட்ஸ் ஆடினார் எஸ்பெஷலி சல்மான் அலி கூட. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபீல்டு வந்து ஸ்டாப்பே பண்ண முடியல. ஒன்ஸ் நீங்கள் வந்து வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நீங்கள் வந்து ஒரு தேர்ட் மேன் ஃபைன் லெக் வச்சு போட்டிங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு அப்போ தேர்ட் மேன் ஃபைன் லெக் நீங்கள் டீப்பாக பவுண்டரியில் வச்சு போட்டால் அப்போ மட்டும்தான் உங்களால் அந்த பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் அதர்வைஸ் நீங்கள் ஃபீல்டு உள்ளே இருந்தது அப்படின்னா பிஹைண்ட் த விக்கெட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் டெஃபினெட்லி இஃப் பிக் த கேப்ஸ் நோ ஸ்டாப்பிங் த பால், அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. வெரி 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 டிஃபிகல்ட் ராதர், நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன். நான் இம்பாசிபிள்னு சொல்ல, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க பாகிஸ்தான், டு பி வெரி ஆனஸ்டாக. அண்ட் அதை நம்ம பாகிஸ்தானில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூ பால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் எனி ரெஸ்பெக்டிவ் டீம். பார்த்தீங்கன்னா நியூ பால் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு நிறைய பாகிஸ்தானில் நிறைய சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நியூ பாலில் நீங்கள் எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப் ஃப்ரண்ட்டு விக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாலிட் அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் பெரிய அளவில் மூவ்மெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸ்பின்னர்ஸ் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட்ஸில் அதாவது நிறைய சர்ஃபேஸஸில் வந்து தே வில் கெட் தட் யூனோ ஹெல்ப் ஆஃப் த சர்ஃபேஸ். பட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் நியூ பாலில் எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பாலர்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ட்ரெடிஷ்னலி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து பேக் எண்டில் தான் நிறைய ரன்ஸ் வந்திருக்கு. இந்த ஒரு மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 40 to 50 ஓவர்ஸில் அந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து வந்து ஒரு 110 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாங்க. அண்ட் பாகிஸ்தான் வேர் ஆல்சோ அட் அ வெரி குட் ஸ்கோர் அட் தி எண்ட் ஆஃப் 40 ஓவர்ஸ் கிட்டத்தட்ட 211 கிட்ட இருந்தாங்க. பட் என்னன்னா அவங்களால வந்து விக்கெட்ஸ் கையில் இல்லாதனால அடிக்க முடியல. ஸோ விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் வில் பிளே ஹியூஜ் ரோல். ஏன்னா விக்கெட்ஸ் கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லாஸ்ட் 10 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 80 to 100 ரன்ஸ் மினிமம் நம்மளால் அடிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நமக்கு இந்த ஒரு மேட்ச்சு சொல்லி கொடுக்குது. அண்ட் நம்ம இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு டாம் லேத்தம் சூப்பராக ஆடினார். வில் யங் பார்த்தீங்கன்னா யூனோ வெரி இனிஷியல் பார்ட் ஆஃப் ஹிஸ் one-day career and I mean initially he started to play the ICC event, our first ICC event நினைக்கிறேன், if I'm not wrong. எனக்கு 2023 வேர்ல்ட் கப் ஆடினாரா அப்படின்னு சொல்லி சரியாக ஞாபகம் இல்லை. பட் வெரி இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் இஸ் ஐசிசி கரியர். ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா கலகி ப்ரோ சூப்பராக ஆடினார். வில் யங் டெரிஃபிக் 100. ஏன்னா இனிஷியலாக நமக்கு ஞாபகம் இருக்கணும் விக்கெட்ஸ் விழுந்துருச்சு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பேட்டர்ஸ் கான்வேவாக இருக்கட்டும், யூனோ கேன் வில்லியம்சனாக இருக்கட்டும், அதை தவிர்த்து டேரில் மிச்சல் கூட. ஸோ இவங்க விக்கெட்ஸ் இனிஷியலாக விழுந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஹோல்ட் பண்ணணும். ஸோ அப்படின்றப்ப வில் யங் டாம் லேத்தம் எக்ஸ்ட்ராடனரி பார்ட்னர்ஷிப். அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்தது நியூசிலாண்டுக்கு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா 100s அடித்தாங்க. யூனோ வெரி குட் யூனோ பார்ட்னர்ஷிப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேட்சை திருப்புற மொமெண்ட்டும் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டாம் லேத்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பராக ஸ்வீப் ஆடுவார். இன்றைக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னை எப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒன்று காமிச்சார். ஸ்வீப்பாக இருக்கட்டும், அவரோட ட்ரைவ்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் ஆடுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மிடில் ஓவர்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு சிங்கிள் ஆட போகிறீங்களோ அது வந்து பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்க போகுது இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் அக்ராஸ் வென்யூஸ் நான் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா பாகிஸ்தான் வந்து என்னடா லூசிங் திஸ் கேம் அரௌண்ட் 60 ரன்ஸ். ஸோ அப்படின்றப்போ இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே அந்த மிடில் ஓவர்ஸில் ஆடின டாட் பால்ஸ் அண்ட் இனிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த இன்டென்ட் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததோ அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. எஸ், இனிஷியலாக 2 விக்கெட் விழுந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பாகிஸ்தானை வந்து அந்த விஷயத்தில் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. ஏன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் விழுந்து ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். பட் when the target is 320, maybe
ஒரு ஒரு 8.5 மேலே 100 போனதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது திரும்ப வர்றதுக்கு. ஐ மீன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பெக்ட் தான். மிச்சல் சாண்ட்னர் சூப்பராக போட்டார் கைஸ், அது ஒரு டாப் கிளாஸ் ஸ்பெல்லர். அது மட்டும் இல்லாமல் மேட் ஹென்ரி, வில் ஓவர்ரூல் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 8 ஓவரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டாங்க. வெரி வெரி டிஃபிகல்ட், ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லூஸ் டெலிவரிஸ் கொடுக்கவே இல்லை. சூப்பராக போட்டாங்க, லைனை பிடிச்சி போட்டாங்க. அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா பாபர் அன்சாம் சூப்பராக ஆடினார். ஆக்சுவலி என்னை பொறுத்த மாதிரி நல்லா ஆடினார். இப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் மேலே ஒரு சில கொஷின் மார்க்ஸ் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ரேட் மேலே கொஷின் மார்க் இருக்கலாம். பட் ஐ திங்க் அவர் வந்து நீட் ஆஃப் தி ஆர் தான் அவர் பண்ணார்னு எனக்கு தோணும். ஏன்னா இப்போ வந்து அவர் ஒரு ரெண்டு ஸ்டெபிலைஸ் பண்ணலன்னா அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் பாகிஸ்தானுக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே குடண்ட் ஹேவ் கம் யூனோ க்ளோஸராக வரணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு ஆடினார். இஃப் நாட் ஃபார் இஸ் விக்கெட் அவர் கண்டிப்பாகவே ஒரு ரெண்டு ஆடி அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு 20-25 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் நீட் ஆஃப் தி ஆர். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹைண்ட் சைட்டில் வந்து சொல்கிறது ரொம்ப ஈஸி, பாபர் அசாம் வந்து ஒரு கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார் அப்படின்னு. பட் ஆனால் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நீட் ஆஃப் தி ஆர் அந்த மொமெண்ட்டில் வந்து அவர் அதை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருந்தார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இன்டென்ட்டை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க பாகிஸ்தான் இந்த ஃபியூச்சர் கேம்ஸ் அப்படின்னு தோணுது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாட் பால் பர்சன்டேஜை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைக்க பார்க்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சூப்பராக பண்ணாங்க. கிளென் ஃபிலிப்ஸ் வந்து கடைசியில் வந்து ஒரு 61 ரன் அடிச்சிருந்தார் பார்த்தீங்கன்னா 30 odd பால்ஸில். அவர் அடித்த ஒரு நாக்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 280 to 290 முடிக்க வேண்டிய நியூசிலாண்டு 320க்கு போனாங்க. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணதே பார்த்தீங்கன்னா அவர் தான். ஸோ அப்படின்றப்ப ஹி பிளேட் அ டெரிஃபிக் நாக். அண்ட் வித் த பாலுமே பார்த்தீங்கன்னா ஹேண்டி 4-5 overs போட்டார். ஸோ இனிஷியலி வித் நியூ பால் ஹேட் ஸ்ட்ரக் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நியூ பாலில் வந்து பவுண்ட்ரிஸ் எதுவும் கன்சீட் பண்ணல. 2 விக்கெட் எடுத்தாங்க. எஸ் யூனோ இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஷக்கீல் விக்கெட்டாக இருக்கட்டும் அண்ட் ஸ்கிப்பர் முகமது ரிஸ்வான் அவரோட விக்கெட்டையுமே எடுத்தாங்க. ஸோ ஓவரால் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் நியூசிலாண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவுட் ஃபீல்ட்ஸ் ரொம்ப குயிக்காக இருக்க போகுது இந்த டோர்னமெண்ட்டில். நமக்கு தெரியும் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பேட்டிங்க்கு நல்ல ஃபேவரபுளான கண்டிஷன்ஸாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபீல்டு குயிக்காக இருக்குது. ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாகவே அந்த ஒரு ஹெல்ப் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம இன்றைக்கி மேட்ச்லேயே பார்த்தோம். ஜென்ரலி நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ட்ரை சீரீஸ்லேயுமே அதை பார்த்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான், நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 3 பேருமே ஆடின ஒரு ட்ரை சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து அதை நம்ம பார்த்தோம். மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸோட இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்த்தோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இனிஷியலாக நம்ம முதலே சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணணும் அப் ஃப்ரண்ட்டு. ஸோ தீஸ் ஆர் ஃபியூ பாயிண்ட்ஸ் வி ஹவ் அண்டர்ஸ்டுட். அண்ட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் நாக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அகெயின்ஸ்ட் இந்தியா அவங்க வந்து சப்போஸ் they will have to go for the win, must win கேம் அவங்களுக்கு. பிகாஸ் இஃப் தே ஃபெயில் டு வின் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டு மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அட் செமிஃபைனல் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ பாகிஸ்தான் ஹேவ் டு கியர் அப் வெரி early. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா குஷ்தில் ஷாவாக இருக்கட்டும், இன்னொரு ரெண்டு வந்து இனிஷியலாக பாபர் அசாம் ஒரு நல்ல ஆஃப் செஞ்சுரியஸ். பட் டவுன் தி ஆர்டர் அவங்களுக்கு கண்டிப்பாக பேட்டிங் ஃபயர் பார் இருக்குது, நம்ம அதை வந்து டினை பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஷஹீன் ஷா அஃப்ரிடி வரைக்கும் பேட்டிங் இருக்குது. இன்ஃபேக்ட் நசீம் ஷா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி அவருக்குமே இருக்குது. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு ரொம்ப நல்ல பேட்டிங் டெப்த் இருக்குது. ஸோ அவங்க அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நான் பொறுத்து வந்துப்பாங்க. ஏன்னா ஐ ரியலி திங்க் தட் பாகிஸ்தான் வந்து ஆன் பேப்பர் மேபி அவ்வளோ ஸ்ட்ராங்கான சைடாக தெரியலனா கூட they have the they have the crux or they have the stuff in them to actually இன்னும் பெட்டராக கூட ஆடலாம் அவங்க. ஸோ அதுக்கான எல்லா கேப்பபிலிட்டிஸுமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அப்படின்றப்போ அவங்க வந்து கண்டிப்பாகவே இன்னும் பெட்டராக ஆடுவாங்க அப்படின்னு தோணுது. டெஃபினெட்லி டு தேர் 100% அவங்க ஆடுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ லெட்ஸ் see guys. அண்ட் டெஃபினெட்லி நியூசிலாந்து ஸ்டார்டிங் ஆஃப் வித் வின். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிருக்கு டோர்னமெண்ட், நல்ல மொமெண்டம். ஏன்னா மொமெண்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில். ஏன்னா உங்களுக்கு 3 மேட்ச் தான் ஆட போகிறீங்க அப்படின்றப்போ மொமெண்டம் நீங்கள் எப்படி கேரி பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் நியூசிலாண்டுக்கு இந்த ஒரு வின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 runs. ஸோ நெட் ரன் ரேட்லேயுமே அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். ஸோ ஆல் குட் ஃபார் நியூசிலாண்ட் அட் திஸ் பாயிண்ட். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த டோர்னமெண்ட் அவங்க எப்படி போக போகிறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக பார்க்கலாம்.
ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அவங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.